ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. தனக்குன்னு ஒரு இடத்த தக்க வைக்கிறதுல எப்பவுமே கும்பராசிக்காரங்க கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கும்பராசிக்கு ஜென்ம சனி விலகுது, பாத சனியா அது மாறும். 7.5 சனியில கடைசி பகுதி சனியாக உங்களுக்கு இந்த சனி பயிற்சி நடக்கும். இதுல ஜென்ம சனி விலகும் போது ஒரே ஒரு முக்கியமான நிகழ்வு, அது தொழில் ஸ்தானத்துல உள்ள பார்வையை அது விளக்குது. அதுதான் முக்கியம். பாத சனின்னு அதை சொன்னாலும் கூட உங்களுக்கு அது யோக சனியா மாறக்கூடிய அமைப்பு. ஏன்னா பூர்வ புண்ணியத்துல இப்ப இருக்கிற இந்த குரு மே 26ஆம் தேதி பயிற்சியாகி இந்த சனிய தன்னுடைய பார்வையில் எடுத்து, அப்ப பார்வையில் எடுத்துக்கும் போது உங்களுடைய உயர்ந்த எண்ணங்களோ அல்லது குறிக்கோள்களோ நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக அது அமையலாம். அதனால இந்த 2ஆம் இடத்து சனி வருமானத்தை உயர்த்தும், உங்களுடைய இலக்கை அடையறதுக்கு எளிதா வேலை செய்யும். குடும்பத்துல அவ்வப்போது சலசலப்பு ஏற்படும், ஆனாலும் ஒற்றுமையும் பெருகிட்டே இருக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் தங்கம் சேமிக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் மறையும். இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகளும் மறையும். இளைய சகோதர சகோதரிகளால ஆதாயம் கிட்டக்கூடிய அமைப்பும் உண்டு. உத்தியோகத்துல இருந்த மந்த நிலை அப்படியே மாறும். ஏன்னா உத்தியோகத்துல திடீர்னு ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கும், திடீர்னு அந்த வேலை நின்றுடும். அதன் பிறகு அதை நடத்துறதுக்கு மறுபடியும் படாத பாடுபடுவீங்க. அதாவது ஒரு வேலையை நீங்க முடிக்கிறதுக்கு 9 முறை முயற்சி பண்ற தன்மைகள் தான் இருந்தது. அது இப்ப மாறும். அந்த மந்தகதி அடியோட மாறுறதுனால உங்களுக்கு அலுவலகத்துல மதிப்பு கூடும், சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்துல எந்த வழியிலையாவது பணங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். உத்தியோகத்துல உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்க உங்களுக்கு அதிக உதவிகளை பண்ணுவாங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு எப்பவும் போலவே இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இது பொன்னான காலகட்டமா விளங்கும்னு சொல்லலாம். இரும்பு, மருத்துவம், ஜோதிடம், புத்தகம், அச்சிடுதல், ரியல் எஸ்டேட், ஆலயம் தொடர்பான தொழில், மரவேலை போன்ற துறைகளை தங்களுடைய தொழிலா வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நேரம்னே சொல்லலாம். கும்பராசியை சேர்ந்த மாணவர்களாக இருந்தா அவங்க படிப்புல கவனம் எடுத்துக்கிறது அவசியம். ஏன்னா அவங்களுடைய வாக்குஸ்தானத்துல சனி வர்றதுனாலையும் அது 4ஆம் இடத்துல பார்வையிடுறதுனாலையும் நிச்சயமா படிப்புல ஞாபக மறதி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை குரு வழிபாட்டு மூலியமா மட்டும்தான் நீங்க நீக்கிக்க முடியும். கேளிக்கையில கவனம் வைக்காம சோம்பல் படாம இருந்தாலே உங்களுடைய படிப்பு பிரகாசம். சனி 3ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால புதிய வீடு வாங்குவதற்கான சிந்தனைகள் தோன்றும். அதே நேரம் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கியத்துல கவனம் வேணும். அதிகாலை எழக்கூடிய பழக்கத்தை நீங்க கடைபிடிக்கணும். இரவு கண் விழிக்கிற பழக்கம் உடம்புக்கு தீங்கு தரும் அப்படின்றதையும் இது வலியுறுத்தும். சனி 7ஆம் பார்வையாக உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறதுனால, உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால, உங்களுடைய சனி தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அவ்வப்போது உடல் அசௌகரியம் ஏற்படலாம். லிட்டிகேஷன் சம்பந்தப்பட்ட சொத்துக்களை கையாளக்கூடிய பிரச்சனைகள் உங்ககிட்ட வரலாம். நீங்க மத்தியஸ்தரா இருந்து பிறருடைய பிரச்சனையை அணுகக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படலாம். அதே நேரம் உங்களுடைய விஷயங்கள்ல பிறருடைய தலையிட்ட அனுமதிக்காம இருக்கிறது நல்லது. சனி 10ஆம் பார்வையா உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வையிடுறதுனால உங்களுக்கு வருமான நிலை உயரும். ஷேர் மார்க்கெட்ல யோகம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் தடையாகி நிற்கிற கும்பராசிக்காரங்களாக இருந்தா அவங்களுக்கு திருமணம் கைகூட வேண்டிய காலகட்டம் இதுதான். அதே சமயம் புத்திர பாக்கியத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமா உண்டு. சனி பூரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு பெருத்த யோகங்கள் விளையும். பணம் பல வகையில வரும். விவசாயம், உணவுப் பொருள், ஹோட்டல் இது சம்பந்தப்பட்ட தொழில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு பெருத்த யோகமே ஏற்படும். சுற்று வட்டாரத்துல மதிப்புகள் கூடும். பிள்ளைகள் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்துறதுனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்துல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான அறிகுறிகள் தெரியும். சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சரிக்கும் போது வீண் விரைய செலவுகள் ஏற்படலாம். வேலை செய்யும் போது கவனத்தோட எந்த வேலையும் செய்யறது நல்லது. தவறு விழறதுனால அடிபடுற காயங்கள் ஏற்படலாம்.
ஒரு சிலருக்கு அந்த நேரத்துல வெளிநாடு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையலாம். அதே நேரம் பிள்ளைகளோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சனி ரேவதி நட்சத்திரத்துல பயணிக்கும் போது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சுபகாரியங்களை செய்ய முன்வருவீங்க. குடும்பத்துல சந்தோஷம் அதிகமா இருக்கும். எதிர்பாராத பணவரவும் உண்டு, எதிர்பாராத மருத்துவ செலவும் ஏற்படலாம். பிள்ளைகளோட படிப்புக்காக நீங்க பெருந்தொகை செலவிட்டு மகிழக்கூடிய சந்தர்ப்பமும். சனியோட வக்கர காலகட்டங்கள்ல உங்களுடைய சேமிப்பு நிலை உயரும். வீண் விரய செலவுகள் நிற்கும். அது இருவேறு காலகட்டமா வர்றதுனால உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனி வக்கரமா இருக்கும்போது உங்களுக்கு பெருத்த யோகங்கள் விளையும். புதனுடைய சாரத்துல ரேவதி நட்சத்திரத்துல சனி வக்கரம் பெற்று இருக்கும்போது உங்களுக்கு மருத்துவ செலவுகள் கூடும். அந்த நேரத்துல பிள்ளைகளோட போக்குல கவனத்தை வைக்கிறதும் நல்லது. இந்த பாத சனி உங்களுக்கு நன்மைகளை அதிகம் ஏற்படுத்தி கொடுக்கவும் தீமைகளை குறைக்கவும் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயங்கள் குரு பகவான் விசேஷமா வீட்டு இருக்கிற சிவன் கோயில்கள் சென்று அங்கு உள்ள சனீஸ்வரனை வழிபடுறது சிறப்பை கொடுக்கும். குருவோட ஜீவசமாதியில உங்களுடைய பிரார்த்தனை வைக்கிறதும் நல்லது. சாதுக்களுக்கு அன்னம் படைக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில மேன்மை உண்டு.